ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 30/4/2017 நடந்த ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து 150 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தனியாக வந்து பிளேலிஸ்ட்டு கொடுத்து நம்ம அதில் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம். 2012, 13, 14 உள்ளதெல்லாம் அதையுமே பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை கலெக்ட் பண்ணி நம்ம அதை கோ த்ரூ பண்ணும்போது எந்த மாதிரி வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காகத்தான் இதை வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண மாதிரியுமே இருக்கும். இந்த டயத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது எக்ஸாமுக்கு வந்துட்டு. இப்போ சைக்காலஜிலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஜிஆரின் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சைக்கோ கால்வனிக் ரிஃப்ளெக்ஸ். அடுத்து 2வது கொஸ்டின், தாய் மற்றும் சேய் இவர்களுக்கிடையேயான இடைவினையானது ஒருவர் மற்றொருவரின் சூழ்நிலையினை வடிவமைப்பதன் மூலம் ஒரு பொதுவான வளர்ச்சி பார்வைக்கு வழிவகுக்கிறது. இதனை டேஸ் என்று அழைக்கலாம். ஆப்ஷன் டி பரிவர்த்தனை மாதிரி. அடுத்து 3வது கொஸ்டின், இஜி வில்லியம்சனின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலோட வரிசை அந்த கோட்பாடுக்கான அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியான விடை. இஎஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனாக்கெலாம் நான் கொஸ்டின் ரீட் பண்ணி அப்படியே ஆன்சர் கொடுத்துருதேன். சப்போஸ் இந்த ஆன்சரில் எதுவுமே சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திருப்பி அதை வந்து இது பண்ணி கொடுக்கலாம் சரி பார்த்துட்டு. அடுத்து 4வது கொஸ்டின், தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற விளையும் நடத்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இடமாற்றம். அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்கலாம். தாய் கருவுற்றிருக்கும் போது ஏற்படும் மரபு சார்ந்த குறைபாட்டு நோய்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சிரோப்தால்மியா. அடுத்து 6வது கொஸ்டின், பர்கின்சி கோட்பாட்டின் மூலம் குறிப்பிடப்படும் மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வண்ணச்செறிவு உணர்வு. அடுத்து 7வது கொஸ்டின், மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் டேஸ் கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது. ஆப்ஷன் டி வைகாட்சியோட கோட்பாடு. அடுத்து வந்து 8வது கொஸ்டின் பொறுத்துக்க பார்க்குறோம். நெறிப்பிரல் நடத்தை பற்றிய வரையறை வந்து ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உளவியலாளரோட பெயர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ரீட் பண்ணி பார்த்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். சட்டத்தை உடைத்தெறிதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 3, அதாவது 3 தான் சரியான விடை. வாலண்டைன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியான விடை. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம டேஸ் ஆளுமை பண்புகளான சமூக கலப்பு, சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பினை ஆராய்கிறது. மேலும் இது ஆளுமையின் சாதாரண அம்சங்களை அடையாளம் காணவும் மதிப்பிடவும் பயன்படுகிறது. ஆப்ஷன் சி சிபிஐ. அடுத்து 10வது கொஸ்டின், டேஸ் நிலையான இன்சுலினின் மிக உற்பத்தியின் காரணமாக ஏற்படுவது. இது மிக குறைந்த இரத்த சர்க்கரை அளவினை விளைவிக்கும். இது ஆற்றல் இல்லாமை மற்றும் அடிக்கடி மயக்கத்தினை ஏற்படுத்துவதாக அமையும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஹைப்போக்ளைக்கீமியா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 11வது கொஸ்டின், ஒரு விமானத்தின் காற்றியக்கவியல் பற்றிய விவாதம் நடக்கையில் அக்குழுவானது பறவைகள் எங்கனம் பறக்கிறது என்பது சார்ந்த உட்காட்சியினை விமானம் பறப்பதற்கு நிகழ்வோடு தொடர்புடுத்தல் டேஸ் ஆகும் அப்படிங்கிறது நேரடி ஒப்புமை அப்படின்னு சொல்லி இதை அழைப்பாங்க. அடுத்து 12வது கொஸ்டின், உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலையில் நவீன கணித கணக்குகளை தீர்த்தல் இயலாதது எனும் உதாரணம் டேஸ் உடன் தொடர்புடையது. ஆப்ஷன் டி அனுபவம். அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ் நிலையினை தனிநபர்கள் கடினமான உணர்வது ஏனெனில் அவர்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணங்கள், மனப்பான்மைகள் அல்லது நடத்தைகள் ஆவன ஒன்றோடு மற்றொன்று நிலைத்தன்மை அற்றதாக உணர்வதை எனலாம். ஆப்ஷன் பி எண்ண முரண்பாடு. அடுத்து 14வது கொஸ்டின், டேஸ் மூளையின் 2 அரை கோளங்களையும் இணைக்கிறது. மேலும் அவற்றுக்கிடையேயான தகவல் பரிமாற்றத்தினை அனுமதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கார்பஸ் கொலோசல். அடுத்து 15வது கொஸ்டின், உணர இயலாத ஒரு இலக்கு நிலையானது நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பது டேஸ் பதத்தின் மூலம் அறியலாம். இதனை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கற்பனை இறுதியாக்கம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேஸில் இடம்பெறும். அடுத்து வந்து அதற்கான ஆத்தர் பார்த்தோம்னா ஆட்லர் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடை வந்து அதாவது இந்த கூற்றை வந்து கூறியிருக்கிறாரு. அடுத்து 16வது கொஸ்டின், மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்த பல்வேறு அளவீடுகளுக்கான மனிதரளவியல் ஆய்வகத்தினை நிறுவியவர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பிரான்சிஸ் கால்டன். அடுத்து 17வது கொஸ்டின், உறக்கம் என்பது ஓர் உயிரினத்தை பகல் இரவு சுழற்சிக்கு பொருத்தப்பாட்டுடையதாக்கும் வழி என்று கூறும் அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கேடியன் அணுகுமுறை.
அடுத்து 18வது கொஸ்டின் பார்க்குறோம். டேஸ் ஒரு இயல் நிகழ்வாகும். இதனில் ஒரு வார்த்தை அல்லது கருத்திற்கான வெளிப்பாடானது முழுமையாக அவ்வார்த்தை அல்லது கருத்து நினைவிலிருந்து நீக்கிய பொழுதிலும் அது தொடர்புடைய தகவல்களை நினைவுகூர உதவுகிறது. ஆப்ஷன் டி முதன்மைப்படுத்துதல். அடுத்து 19வது கொஸ்டின். ஒரு நடத்தை செயலில் உள்ளார்ந்த ஆர்வம் குறையும் பொழுது புற ஊக்கிகளை அளிப்பதால் ஏற்படுவது. ஆப்ஷன் டி அனரெக்சியா நெர்வோசா. அடுத்து 20வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கற்பித்தல் மற்றும் கற்றல் மாதிரியின் 5Eக்களின் முறையான வரிசையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், எவாலுவேட் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 21வது கொஸ்டின் பார்க்குறோம். திடீரென மழலைகள் தூக்கத்திலேயே இறப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி கண்டறியப்படாத காரணம். இது இன்னும் கண்டறியப்படாத காரணமாக தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 22வது கொஸ்டின். ஒருவரின் நுண்ணறிவை கணக்கிடுவதில் வெக்ஸ்லர் பயன்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி விளக்கப்பட்ட நுண்ணறிவு ஈவு. அடுத்து 23வது கொஸ்டின். குழந்தைகளிடம் தீய பண்புகளை நீக்குவதிலும் மனநோயாளிகளிடையே காணப்படும் கட்டுப்படுத்தப்படாத பயம் போன்ற மனவளர்ச்சியை நீக்குவதற்கும் பயன்படும் கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல் கோட்பாடு. அடுத்து 24வது கொஸ்டின். கூட்ட நெரிசலை கண்டு பயப்படுவதை குறிக்கும் சொல் ஆக்லோபோபியா. அடுத்து 25வது கொஸ்டின். டேஸ் ஹைபர் கைலென்சிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி கவனப்பற்றாக்குறை கோளாறு. அடுத்து 26வது கொஸ்டின். டேஸ் உளவியல் பிரிவானது நனவு மனதின் பொருளடக்கத்தினை பற்றி கற்பதை உளவியலின் முறையான பாடப்பொருள் என்று நம்புகிறது. ஆப்ஷன் டி அமைப்பியல். அடுத்து 27வது கொஸ்டின். உலகை பற்றிய உண்மை மற்றும் பொது அறிவை நினைவில் வைத்துக்கொள்ள உதவும் நினைவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சொற்பொருள் சார்ந்த நினைவு. அடுத்து 28வது கொஸ்டின். பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதை குறிப்பிடும் விதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி விளைவு விதி. அடுத்து 29வது கொஸ்டின். உயிரினங்களின் நடத்தையை முறைகளை பாகுபடுத்தும் வகைப்பாட்டினை டேஸ் எனலாம். ஆப்ஷன் ஏ எதோகிராம். அடுத்து 30வது கொஸ்டின். நண்பர்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தை அடிப்படையாக கொண்ட குழு வகைப்பாடு. ஆப்ஷன் டி கூலிஸ் வகைப்பாடு. இப்போ சைக்காலஜியில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து தமிழில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 31வது கொஸ்டின். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். இப்பாடல் வரிகளை எழுதிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. அடுத்து 32வது கொஸ்டின். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மலரும் மாலையும், உம்மர்கயாம் பாடல்கள், முருகன் அல்லது அழகு. இதுதான் பொருந்தாததாக காணப்படுது. அடுத்து 33வது கொஸ்டின் பார்க்குறோம். இது சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. புறா குணுகும், எருது எக்கலாமிடும், வண்டு முரளும், குரங்கு அளப்பும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 34வது கொஸ்டின். மாத்திரை அளவை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தாழ்பால் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ 5½ மாத்திரை. இது ஒவ்வொன்றும் எந்தெந்த மாத்திரை அளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 5½ மாத்திரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 35வது கொஸ்டின். போரும் அமைதியும் புதினத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி டால்ஸ்டாய். அடுத்து 36வது கொஸ்டின். நல்குரவு என்பது ஆப்ஷன் பி திரிசொல். அடுத்து 37வது கொஸ்டின். தன்னொற்று இரட்டல் என்பதை குறிக்கும் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வெற்றிலை. அடுத்து 38வது கொஸ்டின். சரியாக பொருந்தியிருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் டி துபாசி, இருமொழி புலமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து 39வது கொஸ்டின் பார்க்குறோம். கலார் பெருந்துறையில் புனலாடி புகழ் சேர்த்த மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆட்டனத்தி. அடுத்து 40வது கொஸ்டின். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர். அடுத்து 41வது கொஸ்டின் பார்க்குறோம். 196 என்ற எண்ணூருக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்கான ஷார்ட்கட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உள்ளது கண்டிப்பாக ஒரு 1 வேர்டு கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம். ஆப்ஷன் சி அதாவது நமக்கு ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருக்கிறோம். கடலை உருண்டை நீங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இப்போ நான் அந்த சொன்னேன்லையே ஒரு லைன், இதில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே தமிழ் எண்ணுக்குரிய எண்களாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து 42வது கொஸ்டின். பதிச்செந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகை குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர்.
பதிற்றந்தாதி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை குறிப்பிட்டவர் வந்து வீரமாமுனிவர். அடுத்து 43வது கொஸ்டின், மாறன் என்ற பெயர்களின் சுட்டுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்துட்டு எழுத்து மாறும், ப்ரொனன்சியேஷன் அதே தான். ஆனால் இந்த மாறன் அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சி மன்மதன். அடுத்து இந்த மாறன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வாரை வந்து குறிக்குது. அடுத்து 44வது கொஸ்டின், ஏவல் வினையாக வருவது ஆப்ஷன் ஏ பகுதி. அடுத்து 45வது கொஸ்டின் பார்க்குறோம். ஈற்று அயலெழுத்தாக தனிநடில் ஆயுதம் உயிர்மை வல்லினம் மெல்லினம் இடையினம் இவை பொறிந்து வரும் இலக்கணம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி குற்றிய லுகரம். அடுத்து 46வது கொஸ்டின், வேற்றுமை டேஸ் பண்பு டேஸ் உண்மை ஆகியன தொடர்நிலை தொடர்களாகும். மேற்காணும் செய்தியில் விடுபட்டுள்ள உறுப்புகளை வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி வினை. அடுத்து வந்து உவமை. அடுத்து 47வது கொஸ்டின், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று புகழுண்டாக்க காரணமானவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ செம்பியன் மாதேவி. அடுத்து 48வது கொஸ்டின், சிவனடியார் பின்பற்றிய ஓய்வு பெற்ற நெறிகளின் சரியான வரிசை முறையை எடுத்துரைக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அப்பர் தொண்டர், சம்பந்தர் மகன், சுந்தரர் தோழர், மாணிக்க வாசகர், அறிவுடையோர். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். அழைத்தி என்பதன் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முன்னிலை ஒருமை வினைமுற்று. அடுத்த கொஸ்டின், வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இரண்டினை பயனிலையாக கொண்டு முடிவது ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை. அடுத்த கொஸ்டின், மாறுபட்ட அடுக்கு தொடரை தேர்ந்தெடுகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தி. அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின் பார்க்குறோம். திசைச்சொல் திரிச்சொல் இயற்சொல் வடச்சொல் என்னும் முறையில் அமைந்துள்ள பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பெற்றம் உகிர் காடு கமலம். அடுத்து 53வது கொஸ்டின் பார்க்குறோம். எழுவகை பருவ மகளிருள் பெதும்பை அறிவையின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 8 to 11, அதுக்கடுத்து 20 to 25. அடுத்து 54வது கொஸ்டின், சோறு எனும் சொல் அதாவது பொருள் தராத சொல்லை வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி துணி. அடுத்து 55வது கொஸ்டின், பொருந்தாதவற்றை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் பொருந்தாது. வஞ்சித்திணை வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை வந்து சூடி மகிழ்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 56வது கொஸ்டின், கடல் அகழ்வாய்வின் போது கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கட்டிடங்கள் கண்டறியப்பட்ட இடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கீழார்வெளி. அடுத்து 57வது கொஸ்டின் பார்க்குறோம். ஆவணம் என்னும் சொல்லிற்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களில் பிழையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தோற்கருவி. அடுத்து 58வது கொஸ்டின், பூ ப்ளஸ் அழகு பூவழகு என்பது எவ்வகை புணர்ச்சின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி உடன்படுமை புணர்ச்சி. அடுத்து 59வது கொஸ்டின், ஆடுகின்ற மயில் இதனுள் இடைநிலையையும் விகுதியையும் நீக்கிய பின் எஞ்சியுள்ளவற்றிற்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வினைத்தொகை. அடுத்து 60வது கொஸ்டின், இன்மையுள் இன்மை விருந்தோரல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை குரட்பாவில் அமைந்துள்ள அணியினை வந்து தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமையணி. இப்போ வந்து தமிழில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்கலாம். 61வது கொஸ்டின் பார்க்குறோம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? He cried in a very gruff voice. Identify the antonyms of the word gruff. Option D pleasant. அடுத்த 62வது கொஸ்டின், Cinquain poem contains dash lines 5. அடுத்து 63வது கொஸ்டின் பார்க்குறோம். Now this road that I travel, I dirty and battered, it's littered with dreams that are broken and parted. The rhyme scheme used here is கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ABCP. அடுத்து 63வது கொஸ்டின், which semi modal refers to the discontinued habit? ஆப்ஷன் டி used to. அடுத்து 65வது கொஸ்டின் பார்க்குறோம். fill in the blanks கொடுத்துருக்காங்க. dash is used to find quickly the main ideas of the text. ஆப்ஷன் ஏ skimming. அடுத்து 67வது கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் த இன்ஃபினிட்டிவ் அமாங் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி டு ஏர் இஸ் ஹியூமன். அடுத்து 67வது கொஸ்டின், அண்டர் விச் கேட்டகரி டஸ் த காம்பவுண்ட் வேர்டு ஸ்கூல் கேர்ள் கம்? ஆப்ஷன் பி நவுன் ப்ளஸ் நவுன். இது வந்து கண்டிப்பாக வரும். கிராமர்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்ம்ஸ் வந்து கேட்பாங்க. நவுன் வெர்பு என்ன, நவுன் என்ன, வெர்பு நவுன், இந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி சம் சென்டென்ஸ் கொடுத்து அது என்னன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதனால் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 68வது கொஸ்டின் பார்க்குறோம். நெட்டிசன் மீன்ஸ் ஆப்ஷன் சி ஆன் இன்டர்நெட் யூசர். அடுத்து 69வது கொஸ்டின், ரீப்ளேஸ் த அட்ஜெக்டிவ் பிரேஸ் given is italics with an adjective. A crown made of gold was presented to the king. Option B a golden crown.
அடுத்து 70வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் வேர்டு டு தேர் மீனிங் எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மிராக்கல், அப்ஸ்கியூர், ரிப், அவரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விட. அதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 71வது கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் நவுன் ஃபார்ம் ஆஃப் டெடிகேட். ஆப்ஷன் பி டெடிகேஷன். அடுத்து 72வது கொஸ்டின் சி டேஸ் ஹர் சில்ட்ரன் வித் லவ் அண்ட் கேர். ஆப்ஷன் ஏ பிரிங்ஸ் அப். அடுத்து 73வது கொஸ்டின் பார்க்குறோம். ஆக்சிலரி வெர்ப் ஆர். ஆப்ஷன் டி ஹெல்பிங் வேர்டு. அடுத்து 74வது கொஸ்டின் பார்க்குறோம். டேஸ் மியூசிக் ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங். ஆப்ஷன் பி பிசைட்ஸ். அடுத்து 75வது கொஸ்டின் புட்டிங் டூ சென்டென்சஸ் டுகெதர் வித்தவுட் எ ஃபுல் ஸ்டாப் ஆர் கனெக்டிவ் இஸ் கால்டு. ஆப்ஷன் பி ரன் ஆன். அடுத்து 76வது கொஸ்டின் வாட் இஸ் த கரெக்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் அன் இன்ஃபார்மல் லெட்டர். ஆப்ஷன் இதுக்கு வந்து பிஎன்டி அப்படிங்கிறது சரியான விடை. டியர் கிரானி, ரெஸ்பெக்டட் சார் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க இன்ஃபார்மல் லெட்டருக்கு வந்துட்டு. அடுத்து 77வது கொஸ்டின் ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்டு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அண்ட் சி தான் சரியான விடை. பிளாக் போர்டு, டவுன் கேஸ்ட். சப்போஸ் இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து 78வது கொஸ்டின் பார்க்குறோம். வாட் கைண்ட் ஆஃப் தாட் டஸ் த சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸ். ஓ ஃபார் 5 கோல்டன் ஜீனியஸ். ஆப்ஷன் சி ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ். 79வது கொஸ்டின் ஐடென்டிஃபை த ரைட் ஸ்பெல்லிங். ஆப்ஷன் சி இன்ஸ்கிரிப்ஷன். 80வது கொஸ்டின் பார்க்குறோம். அரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எந்த ஆர்டர் படி நம்ம சென்டென்ஸை வந்து கொண்டு வந்தோம்னா ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு வந்து சி, அடுத்து பி, அடுத்து ஏ, அடுத்து டி அப்படிங்கிறத சரியான விட. ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். அடுத்து 81வது கொஸ்டின் பார்க்குறோம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கிவன் பிலோ. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் ஒன் விஷர். ஆப்ஷன் சி எஸ் ப்ளஸ் அதாவது எஸ்பிஓசி அப்படிங்கிறதும் சரியான விடை. அடுத்து 82வது கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஷி செட் டு த டீச்சர்ஸ் மே ஐ பிளே நவ். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சி ஆஸ்க்டு த டீச்சர் இஃப் சி மைட் பிளே தென். அடுத்து 83வது கொஸ்டின் பார்க்குறோம். அடுத்து வந்து சஃபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட் சஃபிக்ஸ் வுட் ஃபேத் டேக் டு பிகம் ஆன் அட்வெர்ப். ஃபேத்ஃபுல்லி அப்படிங்கிறதான் சரியான விட. ஆப்ஷன் சி. 84வது கொஸ்டின் பார்க்குறோம். த வேர்டு பேர் நோ ஆர் கால்டு ஹோமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. அடுத்து 85வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் த கரெக்ட் சிலபிகேஷன் ஃபார் த வேர்டு லெபார்டரி ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் சரியான விடை. அதாவது இந்த லெபார்டரி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ஏ படியும் பிரிக்கலாம், ஆப்ஷன் சி படியுமே பிரிக்கலாம். அதனால் இது வந்து ஆனால் 5 சிலபிகேஷன் தான். இந்த ரெண்டுமே சரியான விடை தான். அடுத்து 86வது கொஸ்டின் பார்க்குறோம். ஃபில்ஹார்மோனிக் இஸ் எ டேஸ். ஆப்ஷன் ஏ டெட்ரா சிலபிக் வேர்டு. ஃபில்ஹார்மோனிக் வந்துட்டு டெட்ரா சிலபிக் வேர்டுன்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து 87வது கொஸ்டின் ஹீ லெஃப்டட் ஹிஸ் ஹேட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரிங்கிங் அஸ் கேட்டில் டூ. ஆப்ஷன் ஏ சிமிலி. அடுத்து 88வது கொஸ்டின் செமண்டிக் மேப்பிங் இஸ் எ டேஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் vocabulary எக்ஸ்பென்ஷன். ஆப்ஷன் பி விஷுவல். அடுத்து 89வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஐ மேட் மை ஃப்ரெண்ட் வைல் ஐ டேஸ் த ரோடு. ஆப்ஷன் டி வாஸ் கிராசிங். அடுத்து 90வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் த அப்ராப்ரியேட் கொஸ்டின் டேக் ஃபார் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. லேட்டஸ்ட் கோ ஃபார் எ வாக் டேஸ். ஆப்ஷன் ஏ ஷால் வி. இப்போ வந்து இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து சோசியலில் உள்ள 60 கொஸ்டின் பார்க்கலாம். 97வது கொஸ்டின் பார்க்குறோம். கல்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கியவர் யார் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குரு கோவிந்த் சிங். அடுத்து 92வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்திய யூனியனின் உண்மையான அதிகாரமுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி. அடுத்து 93வது கொஸ்டின் உலகில் உள்ள பேராளிகளின் சராசரி உவர்ப்பியம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 35 கிராம் பை கிலோகிராம். அடுத்து 94வது கொஸ்டின் சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பில் 5 விதிகளில் வழங்கப்பட்டுள்ளது. அவை என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி விதி 14 விதி 18 வரை. அடுத்து 95வது கொஸ்டின் சுந்தர்வன காடுகள் காணப்படும் இடம். ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம். அடுத்து 96வது கொஸ்டின் ரிக்வேத கால தங்க நாணயத்தின் பெயர். ஆப்ஷன் பி நிஸ்கா. அடுத்து 97வது கொஸ்டின் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படும் நாள். ஆப்ஷன் ஏ ஜூலை 11. அடுத்து 98வது கொஸ்டின் பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம். ஆப்ஷன் டி சர்க்.
அடுத்து 99வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் டி முப்பள்ளத்தாக்கு அணை. அடுத்து 100வது கொஸ்டின் பார்க்குறோம். UNHCR என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அகதிகள் நலன். அடுத்து 101வது கொஸ்டின் பார்க்குறோம். ஹரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் உள்ளன? ஆப்ஷன் சி 106. அடுத்து 102வது கொஸ்டின் பார்க்குறோம். மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர். அடுத்து 103வது கொஸ்டின் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், புவி சுழல்வதால் இரவு பகல் உருவாகின்றது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம். புவி சூரியனை வலம் வருவதால் பருவ காலங்கள் தோன்றுகின்றன. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி 1 சரி 2 தவறு. அடுத்து 104வது கொஸ்டின் பார்க்குறோம். சிவாஜி நிலங்களை அளக்க பயன்படுத்திய அளவுகள். ஆப்ஷன் ஏ காதி. அடுத்து 105வது கொஸ்டின் பட்டியல் 1, அதாவது பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ. இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்து 106வது கொஸ்டின், தலா வருமானம் என்பது. ஆப்ஷன் பி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுத்தல். அடுத்து 107வது கொஸ்டின், பிரபு டல்கசியால் முதல் தந்தி முறை இந்த இரு இடங்களுக்கிடையே 1853 இணைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி கல்கத்தா மற்றும் ஆக்ரா. அடுத்து 108வது கொஸ்டின் பார்க்குறோம். உய்யங்கொண்டான் கால்வாய் நீர்ப்பாசன திட்டத்தில் இவரது பெருமைகளை எடுத்துரைக்கிறது. ஆப்ஷன் டி ராணி மங்கம்மாள். அடுத்து 109வது கொஸ்டின், புகழ்பெற்ற எல்லோரா கைலாசநாதர் குடைவரை கோயில் கட்டியவர். ஆப்ஷன் பி முதலாம் கிருஷ்ணர். அடுத்து 110வது கொஸ்டின், துணை அயன உயர் அழுத்த மண்டலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ குதிரை அட்சரேகை. அடுத்து 111வது கொஸ்டின், கோசல நாட்டின் புகழ்வாய்ந்த அரசர். ஆப்ஷன் டி பிரசேனாஜித். 112வது கொஸ்டின், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை நூலாக தொகுத்தவர். ஆப்ஷன் பி நாதமுனி. அடுத்து 113வது கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர். ஆப்ஷன் டி டாக்டர் PR அம்பேத்கர். அடுத்து 114வது கொஸ்டின், புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி JM கீன்ஸ். அடுத்து 115வது கொஸ்டின், சமஸ்கிருத மேதை நீலகண்ட தீக்ஷிதரை ஆதரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ திருமலை நாயக்கர். அடுத்து 116வது கொஸ்டின், ரிக்வேத காலத்தில் செல்வநிலை இதனால் மதிப்பிடப்பட்டது. ஆப்ஷன் டி கால்நடைகள். அடுத்து 117வது கொஸ்டின், ரிக்வேத காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. அடுத்து 118வது கொஸ்டின் பார்க்குறோம். டேஸ் அடுக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுதல் ஏற்படுகின்றன. ஆப்ஷன் சி அயன அடுக்கு. அடுத்து 119வது கொஸ்டின், உலக வன நாள் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மார்ச் 21. அடுத்து 120வது கொஸ்டின், வீர நரசிம்மர் தோற்றுவித்த மரபு. ஆப்ஷன் சி துளுவ. அடுத்து 121வது கொஸ்டின், பொதுவாக பண்டத்தின் விலைகள் குறையும் போது பணத்தின் மதிப்பில் என்ன நிகழும்? ஆப்ஷன் சி பணத்தின் மதிப்பு வந்து உயரும். அடுத்து 122வது கொஸ்டின், கீழ்காணும் இந்திய குடியரசுத் தலைவர்களை காலமுறை அடிப்படையில் வரிசைப்படுத்தி விடையலின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஃபஸ்ட்டு வந்து சி வரும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்து டாக்டர் ஜாகிர் ஹுசேன். அடுத்து வந்து திரு வி கிரி அவர்கள். அடுத்து 123வது கொஸ்டின், பூமியின் உள்மைய அடுக்கு கருவம் அல்லது டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ பாரிஸ்பியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 124வது கொஸ்டின், பன்னாட்டு நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 15 நீதிபதிகள். அடுத்து 125வது கொஸ்டின், முக்குரத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நீலகிரி. அதாவது முக்கியமான தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் சரணாலயங்கள், நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. கம்பல்சரி அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து 126வது கொஸ்டின் பார்க்குறோம். பட்டியல் 1 வந்து 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 126வது கொஸ்டினுக்கு வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3, 4, 1, 2 இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 127வது கொஸ்டின், சமணர்களின் கொள்கைகளை வடிவமைத்த போதகர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டார்கள். ஆப்ஷன் சி தீர்த்தங்கரர்கள். அதே மாதிரி முதலாம் தீர்த்தங்கரர் யார், இரண்டாம் தீர்த்தங்கரர் யார் அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்து 128வது கொஸ்டின், ஹாலாந்து நாட்டைச் சேர்ந்த மக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் டி டச்சுக்காரர்கள். அடுத்து 129வது கொஸ்டின், ஒரே அளவுடைய மலையளவை கொண்டிருக்கும் பல இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளுக்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் பி சமமலை கோடுகள். அடுத்து 130வது கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் 1959 அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான். ஆப்ஷன் ஏ.
அடுத்து 131வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது ஒன்று நிலத்தின் இயல்புகளில் ஒன்றல்ல என குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் பி, நிலத்தின் அழிப்பு நிலையானது அல்ல. அடுத்து 132வது கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் பி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அடுத்து 133வது கொஸ்டின் பார்க்குறோம். இதுவும் வந்து பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. சரியான விடை வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 134வது கொஸ்டின், கோடையில் வெப்பம் கடுமையாகவும் குளிர்காலத்தில் குளிர் கடுமையாகவும் நிலவும் காலநிலை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பி, கண்டக காலநிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 135வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஜேஎஸ் கேகார். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சேஞ்சஸ் ஆகும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே வந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க அந்தந்த இதுக்கு ஏற்றாப்புல. அடுத்து 136வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, கடலூர். அடுத்து 137வது கொஸ்டின், 3வது புத்த சமய மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? ஆப்ஷன் டி, பாடலிபுத்திரம். அடுத்து 138வது கொஸ்டின், உலகின் முதலில் ஏவப்பட்ட வானிலை செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, TRAS-1. அடுத்து 139வது கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர்? ஆப்ஷன் சி, சர் எலிஜா இம்பே. அடுத்து 140வது கொஸ்டின் பார்க்குறோம். சிந்து சமவெளி நாகரிக துறைமுக நகரம் லோத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம்? ஆப்ஷன் ஏ, குஜராத். அடுத்து 141வது கொஸ்டின், கைவிடப்பட்ட நுகர்வு என்பது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் ஏ, சேமிப்பு. அடுத்து 142வது கொஸ்டின், ராமானுஜரின் பக்தி மார்க்கம்? ஆப்ஷன் டி, விசிட்டாத்வைதம். அடுத்து 143வது கொஸ்டின், 1930இல் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து 144வது கொஸ்டின், தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு உருவான ஆண்டு? ஆப்ஷன் பி, 1967. அடுத்து 145வது கொஸ்டின், ஒவ்வொரு 10 நபர்களிலும் 6 நபர்கள் டேஸை சார்ந்தே வாழ்கின்றனர்? ஆப்ஷன் டி, வேளாண் துறை. அடுத்து 146வது கொஸ்டின், இண்டிகா என்ற நூல் எந்த நகரத்தின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பாடலிபுத்திரம். அடுத்து 147வது கொஸ்டின், இராணுவத்தில் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, அக்பர். அடுத்து 148வது கொஸ்டின், வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, பணவீக்கம். அடுத்து 149வது கொஸ்டின், கட்டடக்கலையின் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஷாஜஹான். அடுத்து 150வது கொஸ்டின் பார்க்குறோம். புதிய கற்கால பொருட்கள் உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த இடம்? ஆப்ஷன் பி, பீலான். இப்போ வந்து 2017 உள்ள 150 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். வித் ஆன்சர் கீயோட பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட சேனலில் வந்து நம்ம வந்து டெட் பேப்பர் 2 BO எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான எல்லா வீடியோவுமே கொடுத்துக்கிட்ருக்கோம். நீங்கள் வந்து அதையுமே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் சைக்காலஜி பேப்பர் 2க்கான PDF வந்து அவைலபிளாக இருக்குது. சைக்காலஜிக்கு வந்துட்டு அதே மாதிரி BO எக்ஸாமுக்கான சைக்காலஜியுமே அவைலபிளாக இருக்குது. 120 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.